நல்ல காலம் பிறக்குது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீனம் ராசிக்காரர்கள் கடந்த வருடங்களில் பட்ட கஷ்டங்களை கூறினால் இந்த ஒரு வீடியோ பத்தாது. அந்த அளவிற்கு அடுக்கடுக்காக பல கஷ்டங்களை கடவுள் கடந்த காலத்தில் கொடுத்தாரு என்றுதான் சொல்லணும். எல்லோருக்கும் இதே மாதிரியே எப்பொழுதும் கெடுதல் மட்டுமே நடந்து கொண்டு இருக்காது என்பதால் அந்த கெடுதலை மாற்றி நன்மைகளை செய்ய கடவுள் தற்பொழுது சனி பகவானை அனுப்பி வைத்திருக்கின்றார். தற்பொழுது சனி பகவான் ஜூன் மாதம் 29ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 5 மாதங்கள் சனி பகவான் வக்கிரமாக இருக்கப் போகின்றார். ரொம்ப முக்கியமான விஷயங்களை இந்த பதிவில் நான் சொல்ல போறேன். அதற்கு முன்னாடி மீனம் ராசிக்காரர்களுக்கான குணங்களை பார்க்கலாம். இந்த உலகத்தில் இன்னுமே சில நல்ல விஷயங்கள் மாறாமல் இருக்கு அப்படின்னா அது இரக்கம்தாங்க. இந்த இரக்க குணத்திற்கு மறுபெயர்தான் மீனம். பொதுவாக நீர் ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே இரக்க குணம் என்பது அதிகமாக இருக்கும். அந்த வகையில் மீனமும் ஒரு நீர் ராசிதான். இந்த இரக்கத்தால் மீனம் ராசியினர் பலர் வாழ்ந்தவர்களும் உண்டு, வீழ்ந்தவர்களும் உண்டு. இந்த மாதிரியான இரக்க குணம் படைத்தவர்கள் உலகில் சிலர்தான் இருக்கின்றார்கள். அவர்கள் போக்கில் அப்படியே இருக்க விட்டு விடுங்கள். அவர்கள் இரக்கத்தை நீங்கள் தவறாக உபயோகப்படுத்தி விட்டீர்கள் என்றால் இந்த மாதிரியான நல்லவர்கள் வரும் காலத்தில் அழிந்து விடுவார்கள். மீனம் ராசிக்காரர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் தாராளமாக இரக்கம் காட்டுங்க. ஆனால் அந்த இரக்கத்தை யார் மேலே காட்டணும், யார் மேலே காட்டக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சகட்டு மேனிக்கு யாராக இருந்தாலும் இரக்கம் காட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த நல்ல எண்ணத்தை மற்றவர்கள் தவறாக யூஸ் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஸோ எதையுமே ஒரு லிமிட்டுக்குள்ளே வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பிரச்சனை வருகின்றது என்றால் அது உங்களின் இரக்க குணத்தால் தான் மெயினாக வரும், பார்த்துக்கோங்க. இதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஒரு கட்டத்தில் மற்றவங்க இவங்களோட இரக்க குணத்தை பயன்படுத்தி ஏமாற்றிய பிறகுதான் இவர்கள் ரொம்ப நொந்து விடுவார்கள். இனிமேல் எவனுக்கும் எந்த உதவியும் செய்யக்கூடாது, இரக்கம் காட்டக்கூடாது என்று நினைப்பார்கள். அதன்படி சில நாட்கள் செயல்படுவார்கள். ஆனால் மறுபடியும் யாராவது உதவி என்று வந்தால் அது எந்த உதவியாக இருந்தாலும் சரி, இவர்கள் மனம் இளகிவிடும். அதுதாங்க நீர்ராசிக்காரர்கள். ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. இவங்களை தயவு செய்து மற்ற ராசிக்காரர்கள் தவறாக பயன்படுத்த வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து. இவங்க ரொம்ப சென்சிட்டிவ் ஆனவங்க தான். எல்லா விஷயத்திலும் இவங்க அப்படித்தான் இருப்பாங்கன்னு மட்டும் தப்பு கணக்கு போடாதீங்க. துணிச்சல் இவர்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தி. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி, அந்த விஷயத்தை மற்றவர்கள் பார்த்து பயப்படக்கூடிய விஷயமாக இருக்கும். மற்றவர்கள் தயங்கி இதில் இறங்கலாமா வேண்டாமா என்று யோசிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, இவர்களிடம் அந்த துணிச்சலானது அதிகமாக இருக்கும். இவர்கள் மீது இவர்களுக்கே நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கும். நம்மால் முடியும், நம்மால் முடியாது, வேறு யாரால் முடியும் என்று எண்ணி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மிக துணிச்சலோடு எதிர்கொள்வார்கள். அந்த துணிச்சல் தான் மீனம் ராசிக்காரர்களுக்கு இறுதியில் வெற்றியை தேடிக் கொடுக்கும். தயவு செஞ்சு யாரும் இவங்க ஏமாளி, இவர்களை ஈஸியாக ஏமாற்றலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அப்படி நினைச்சிங்கன்னா உங்களுக்கு தான் அது நஷ்டம். என்ன நினைக்கின்றோம் என்பதை முகத்தில் வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். ஓடும் நீரில் பாறையை போட்டாலும் உள்வாங்கிக் கொண்டு சலனம் இல்லாமல் ஓடும். அதே போலத்தான் இவர்களும். எப்படிப்பட்ட சங்கடங்கள் நடந்தாலும் அதனை வெளிக்காட்டி கொள்ளவே மாட்டார்கள். வைராகியம் நிறைந்து காணப்படுவார்கள். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற பழமொழிக்கு ஏற்ப பொறுமைக்கு எந்த அளவு எல்லை இருக்கின்றதோ அதே அளவிற்கு நம்முடைய மீனம் ராசிக்காரர்களுக்கு வேகமும் இருக்கத்தான் செய்யும். இவங்க கூட பழகிறவங்க இவங்களை என்னதான் அநியாயம் பண்ணாலும் அட்டூழியம் பண்ணாலும் இவர்களுக்கு துரோகம் பண்ணாலும் கூட இவங்க ரொம்ப பொறுமையாக தான் போயிட்டு இருப்பாங்க. நீ பண்ணுற அநியாயத்துக்கு நீ ஒரு நாள் அனுபவிப்படா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிறைய இடங்களில் பொறுமையாக போய்விடுவார்கள். ஆனால் மற்றவர்கள் மீனம் ராசிக்காரர்களை ஒரு ஏமாளி என்று நினைத்து கொண்டு அவர்களை அடிக்கடி சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட ஏளனமாக நினைப்பதை பார்க்க முடிகின்றது. மீனம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை பொறுத்துதான் பார்ப்பார்கள். இவர்களுக்கும் ஒரு எல்லை என்பது எப்பொழுதும் உண்டு. அந்த எல்லையை நீங்கள் தாண்டி விட்டீர்கள் என்றால்
இதுவரை பொறுமையை பார்த்த நீங்கள் ஒரு பூகம்பம் வெடிப்பதை பார்ப்பீர்கள். அதே மாதிரி இவங்க கூட நீங்கள் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக பழகினால்தான் இவங்க கிட்ட இருந்து ஆழ்மனதில் இருக்கக்கூடிய ரகசியங்களையும் உண்மைகளையும் வெளிப்படையாக கூறுவார்கள். இவர்கள் மனதிற்கு மற்றவர்கள் மிகவும் நம்பிக்கையானவர்களாக இருந்தால் மட்டுமே இவர்கள் எதையுமே ஓப்பனாக பேசுவார்கள். இல்லையென்றால் நிறைய இடங்களில் இவர்கள் மௌனமாக சென்று விடுவார்கள். அதே மாதிரித்தான் நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை தினமும் உள்வாங்கிக் கொண்டுதான் இருப்பார்கள். இவர்களுக்கு சரியான நேரம் கிடைக்கும் பொழுதுதான் இவர்களின் கருத்தை மிக தெளிவாக அனைவருக்கும் எடுத்து கூறுவார்கள். அதாவது ஆன்மீகத்தை கற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இவர்களுக்கு என்று ஒரு தனித்தன்மை எப்பொழுதும் இருக்கும். மற்றவர்கள் விரும்பக்கூடிய வகையில் இவர்கள் எந்த ஒன்றையுமே சொல்வார்கள், செய்வார்கள். அதே மாதிரி ஒரு சிலரெல்லாம் சில இடங்களில் பேசுவதற்கு பயந்து கொள்வார்கள். ஆனால் நம்முடைய மீனம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு கருத்தில் உண்மை இருக்கின்றது என்றால் அந்த இடத்தில் யாராக இருந்தாலும் எவ்வளவு பேர் இருந்தாலும் மிக தைரியமாக திறமையாக பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். அது யாராக இருந்தாலும் பயப்பட மாட்டாங்க. எப்பவுமே உண்மையின் பக்கம் நேர்மையின் பக்கமும் தான் நிற்பாங்க. அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் இவர்களுக்கு உரிய தனித்தன்மையோடு ஆராய்ச்சி செய்து எதையுமே மற்றவர்களுக்கு கூறக்கூடிய பக்குவம் கொண்டவர்கள். அதே மாதிரி கடந்த காலங்களில் நடந்தது நல்லது கெட்டது அடிக்கடி மனதில் அசை போட்டு கொண்டு இருப்பார்கள். ஒரு மனிதாபிமான தன்மையோடு தான் எப்பொழுதுமே நடந்துக்குவாங்க. இந்த காலத்தில் மனிதாபிமானத்துடன் நடக்கும் நபர்களை பார்ப்பது மிக மிக அரிது. நம்முடைய மீனம் ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே மனிதாபிமானத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள். இவர்களிடம் ஒரு மைனஸ் இருக்கின்றது. இவர்களிடம் இருப்பதை காப்பாற்ற தெரியாது. அதாவது இவர்களிடம் பொன் பொருள் இருந்தாலும் சரி, இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் இவர்களுக்கு அதை கடைசி வரை எப்படி காப்பாற்றி எடுத்து செல்வது என்பதில் கொஞ்சம் மைனஸ் தான். நிறைய இடங்களில் யதார்த்தமாக அனைத்தையும் விட்டு கொடுக்கும் குணமும் உங்களிடம் இருக்கும். பின்பு ஏண்டா இப்படி செய்தோம் என்று பின்னாடி அதை நினைத்து வருந்தக்கூடிய நிகழ்வுகளும் நடக்கும். சரி, வாங்க மீனம் ராசிக்குரிய சனி வக்ர பலன்களை பார்க்கலாம். தற்பொழுது நடந்து முடிந்த ராகுகேது பயிற்சியின் மூலம் ராகுகேதுக்கள் ராசி மற்றும் 7ஆம் இடங்களில் அமர்ந்து இருக்கின்றார்கள். ராசி மற்றும் 7ஆம் இடத்தில் ராகுகேதுக்கள் இருப்பது நல்ல அமைப்பு என்று கூற முடியாது. ராசியில் ராகு இருக்கும் பொழுது மனரீதியான சில தொந்தரவுகளையும் மனசஞ்சலத்தையும் கொடுப்பார் என்பது ஜோதிட விதி. அதே போல 7ஆம் இடத்தில் இருக்கும் கேதுவால் குடும்பத்தில் வாழ்க்கை துணை இடையே சண்டை சச்சரவுகளையும் கருத்து வேற்றுமைகளையும் கொடுப்பார். ஆனால் இந்த தொந்தரவுகள் எல்லாம் மற்ற ராசியில் ராகு பகவான் இருக்கும் பொழுது அதிகமாக கொடுப்பார். மீனம் ராசியில் அதாவது குருவின் லக்னங்களில் இருக்கும் பொழுது பெரியதாக தொந்தரவுகளை கொடுக்க மாட்டார். தற்பொழுது 7.5 சனி மீனம் ராசிக்காரர்களுக்கு ஆரம்பித்து கஷ்டங்களை கொடுத்து கொண்டு வருகின்றது. இந்த நிலைமையில்தான் தற்பொழுது சனி பகவான் வக்கிரமாக இருக்கின்றார். இதனால் சனி பகவான் தன்னுடைய கெடுதல்களை முழுமையாக செய்ய முடியாத நிலைமையில் இருக்கப் போகின்றார். மொத்தமாக பார்க்க போனால் மீனம் ராசிக்காரர்களுக்கு 2024ஆம் வருடம் இறுதி 5 மாதங்கள் நல்ல பலன்களை செய்யும். உங்களுக்கு 7.5 சனி என்ற அமைப்பு ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1.5 வருடம் முடிந்துவிட்ட நிலையில் இன்னும் 1 வருடம் மீதம் இருக்கின்றது என்றாலும் கெடுபலன்கள் எதுவும் இந்த வருடம் நடக்க வாய்ப்புகள் இல்லை. பொதுவாக விரய சனி நடக்கும் பொழுது வருமானம் கூடுதலாக வந்து அதை சேமிக்க முடியாமல் செலவு செய்து வருத்தப்பட நேரிடும் என்பதால் வருமானம் உள்ள வருடமாகவே மீனம் ராசிக்கு அமையும். முக்கியமாக சனி வக்ரம் ஆவதால் உடலும் மனமும் இனி புத்துணர்ச்சியுடன் இருக்கும். முகத்தில் சந்தோஷம் தெரியும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். உங்களில் சிலருக்கு சென்ற காலங்களில் இருந்து வந்த சோம்பல், மந்தம், விரக்தி மற்றும் தோல்வி மனப்பான்மைகள் இந்த வருடம் மாறும். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். அதே நேரத்தில் அனைத்து விஷயங்களிலும் இருந்து வந்த தொல்லைகள், தடைகள், தாமதங்கள் விலகி நல்லவைகள் மட்டுமே இனி நடக்கும். பிறந்த ஜாதகத்தில் நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டு இருந்தால் இன்னும் மேன்மையான நல்ல பலன்கள் உண்டு. அனைத்து மீனம் ராசியினருக்கும் பொருளாதார மேன்மைகளும் பணத்தட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலைமையும் இருக்கும். 7 மற்றும் 9ஆம் பாவகங்கள் சுபத்துவ நிலைகளில் இருப்பதால் உங்களுடைய வாக்குறுதிகளை காப்பாற்ற இயலும்.
குறிப்பாக கடனை திருப்பித் தருவதாக உறுதி அளித்திருந்த நாளுக்கு முன்னதாகவே அதை செலுத்த முடியும். ஒருவருக்கு உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தால் நிறைவேற்றுவீர்கள். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமலோ அல்லது திருமணத்தை எடுத்து செய்ய குடும்பத்தில் சரியான நபர்கள் இல்லாமலோ இருப்பவர்களுக்கும் குடும்பத்தில் மூத்தவர்களாக பிறந்தவர்களுக்கும் வருட இறுதிக்குள் நல்ல செய்திகள் இருக்கும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்காமல் சோர்ந்து போய் இருந்தவர்களுக்கு இனி மனதிற்கு பிடித்த வகையில் நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கும். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், கூட்டு குடும்பத்தில் தொடர்ந்த முரண்பாடுகள், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாததால் ஏற்பட்டிருந்த பிணக்குகள் அனைத்தும் இனி ஒரு வருடத்திற்கு இருக்கும் என்பதால் இவற்றில் மட்டும் நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இதுவரை செய்து கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு மாற முயற்சி எடுத்துக்கொண்டு இருப்பவர்கள் அதை கவனமாக செய்யுங்கள். பணியாளர்களுக்கு வேலைப்பளு அதிகமாவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. வேலை செய்யும் இடத்தில் முதலாளியாலோ அதிகாரியாலோ மனக்கசப்புகள் வருவதற்கும் சங்கடங்கள் தோன்றுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையும் கவனமுமாக இருந்து பொறுத்து போவதுதான் நல்லது. அதே நேரத்தில் மீனம் ராசிக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களும் கௌரவம் அந்தஸ்து உயரும் சம்பவங்களும் நடக்கும் என்பதும், இதுவரை பொருளாதார சிக்கலில் இருந்து வந்தவர்கள் அதிலிருந்து மீண்டு நல்ல பணவரவை அடைவீர்கள் என்பதும் உறுதி. சில நேரங்களில் மனரீதியான சங்கடங்கள் ஏற்படும் பொழுது தியானம் செய்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். அதே போல வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து செல்லுங்கள். தெய்வத்தின் அருளும் கிரகங்களின் ஆசையும் இந்த வருடம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைப்பதால் இனி நீங்கள் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெற்று உங்கள் வாழ்வில் நல்ல ஒரு மாற்றமாக இது அமையும். மொத்தத்தில் மீனம் ராசிக்கு இந்த வக்ர சனி பயிற்சி நன்மைகளை செய்வதோடு எதிர்கால தேவைகளையும் பூர்த்தி செய்யும். சரிங்க, வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கு. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.